ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மகிழ்ச்சியான நாளிலே கூட இந்த அரை சன்ஷைன் நிகழ்ச்சிக்காக, இந்த ப்ரேயருக்காக உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த நிகழ்ச்சியை, இந்த ஜெபத்தை அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க. இந்த ஜெபத்தின் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். நாம் ஜெபிப்போம். அழைத்தவரே, அழைத்தவரே, ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே, அழைத்தவரே, ஊழியத்தின் ஆதாரமே. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக நன்றி. இந்த அரை சன்ஷைன், இந்த ஜெபத்திற்காக ஸ்தோத்திரம். எழும்பி பிரகாசி ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. ஆண்டவரே, நித்தாமே ஒவ்வொருத்தரையும் ஆவியில பலன் கொள்ள செய்யும். பாடுகிற பாடல்கள், வேத வசன தியானங்கள், ஆண்டவரே, வேத வாசிப்பு, ஜெபம் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் வந்து பொறுப்படுத்தி நடத்த ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. இப்பொழுது கூட ஆண்டவரை பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலும் நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக அவருடைய சமூகத்திலே காத்திருப்பது மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான காரியம். ஆகவே இந்த காலை வேளையில் இந்த நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கவும், அவரை துதித்து பாடவும், அவரை புகழவும் நமக்கு ஒரு தருணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஒருமித்து அவர் நாமத்தை துதிப்போமாக. God bless you. ஆண்டவர் மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் இல்லாவிட்டால் என்றைக்கும் நம்ம அழிந்து போயிருப்போம். அது அந்த சிந்தையோடு கூட இந்த பாடலை பாடுவோம். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா நாம் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை கண்ணின் கருமணி போல பாதுகாத்தாரே, அந்த அன்பை நினைத்து பாடுவோம். நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன், என்னன்னு சொல்வேன் நீர் செய்ததை? 1 2 3 என்று எண்ண முடியாதே.
எப்படி சொல்வேன் என்னன்னு சொல்வேன் நீர் செய்ததை. 1 2 3 என்று எண்ண முடியாதே. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா. நாம் சந்தோஷமா இருக்கும்போது நம்மோடு கூட அநேக கூட்டம் இருக்கும். ஆனால் நம் கண்ணீர் விட்டு கவலையோடு இருக்கும்போது நம்மோடு கூட யாருமே இருக்க மாட்டாங்க. ஏசப்பா மாத்திரம்தான் நம்முடைய கண்ணீரை துடைப்பார். அந்த உள்ளத்தோடு கூட பாடுவோம். God bless you. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்ல. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்ல. எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் மாத்தினீ. நிம்மதி தந்து நித்தன் நடத்தி வாழ வைக்கிறேன். எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் மாற்றினே. நிம்மதி தந்து நித்தன் நடத்தி வாழ வைக்கிறேன். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா. சொந்தம் என்று சொல்வதற்கு 1000 பேர் இருக்கு. நெருக்கப்படுகிற நேரங்களில் ஆண்டவர் தான் நமக்கு தஞ்சமாக. நீ கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி நான் அரவணைக்கிற தேவன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு. ஏனென்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு. ஏனென்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததை. தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததை. தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன். மறந்தும் போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தும் போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைன்னா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 15வது அதிகாரம் வசனங்கள் 11 தொடங்கி 24 முடிய. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று.
அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டிக்கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவுட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள் என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுதும் கூட நம் மத்தியில் வந்திருக்கிற சிஸ்டர் சி ராணி அவர்கள் நமக்காக இந்த வேத பகுதியை தியானித்து கொடுப்பார்கள். அவர்களை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்நாள் மட்டும் கண்ணின் கருமணி போல பாதுகாத்து ஒவ்வொருவரையும் வழி நடத்தி ஆசீர்வாத கிருபைக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த கிரேஸ் டிவியின் மூலமாக இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க ஆண்டவர் உதவி செய்த கிருபைக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறேன். ஆமாம். லூக்கா 15 அவர் சொன்னது ஒரு ஓமை சொன்னார். அந்த ஓமை என்னன்னா, 2 குமாரரை பற்றி அவர் ஓமையாக சொன்னார். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அப்போ பாருங்கள், 2 மகன் இருக்கும் பொழுது அதில் ஒரு மகன் என்ன செய்கிறான், உங்களுடைய ஆஸ்தியில் எனக்கு பாதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்போ அந்த தகப்பனை என்ன செய்கிறாரு, அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுக்குறான். அப்போ இவன் இளைய மகன் என்ன செய்கிறான், அந்த ஆஸ்தியை வாங்கிட்டு சில நாட்களுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாக ஜீவியம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அப்போ அவன் பாருங்க, அந்த பங்கை வாங்கிட்டு போய் அவன் என்ன செய்கிறான், தூர தேசத்துக்கு போய் அங்கே துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி அவன் தன்னுடைய மனம் போன போக்கில் போய் அவன் ஆஸ்தியை எல்லா ஆஸ்தியை அழித்து போட்டான். அப்போ பாருங்கள், அவன் தன்னுடைய தகப்பனிடத்துலேருந்து அந்த பணத்தை வாங்கி கொண்டு போய் தூர தேசத்தில் எல்லா விதமான கெட்ட பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் அடிமையாகி ஆஸ்தியவே அவன் அழித்து போட்டான். அழித்து போட்ட பின்பு அவன் என்ன செய்யறதுன்னு தெரியும் பாருங்கள். அடுத்த வருஷம் எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைபட தொடங்கினான். அப்போ பாருங்கள், அந்த தேசத்தில் பெரிய பஞ்சம் வந்துடுச்சு. அந்த பஞ்சம் வரும்போது அவன் என்ன செய்கிறான், அவனுக்கு காசெல்லாம் போச்சு, எதுவுமே இல்லை. அதனால அந்த இடத்துல அவன் குறைவுபட தொடங்குகிறான். அப்புறமேல அவன் என்ன செய்கிறான், அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவன் தன் வயல்களில் பண்டுகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்போ பாருங்க, அவன் தன் தகப்பட்டிருந்து வாங்கிட்டு வந்த காசு அத்தனை செலவச்சு எல்லாம் போன பின்பு அவன் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவன் ஒரு தேசத்தில் குடிகளில் ஒரு இடத்தில் போய் அவங்ககிட்ட ஒட்டி கொண்டு அவன் சொல்கிறானே பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்போ பாருங்கள், ஆண்டவரை விட்டு பின்மாற்றம் அடைகிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய உதாரணம். ஏன்னா அவன் தன்னுடைய தகப்பனோடு இருந்திருந்தால் அவன் எவ்வளவோ செல்வாக்கோட வசதி வாய்ப்புகளோடு அவன் இருந்திருக்கலாம். ஆனால் தன் தகப்பனை விட்டு அவன் பிரிந்து போன பின்பு அவனுடைய நிலைமை என்ன ஆகிறது, பன்றிகளை மேய்க்கும்படி ஆகிறது. அதனால் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அவர் சொல்கிற அனைத்துக்கு நாம் கட்டுப்பட்டு அவரோடு கூட நம்ம இருந்தோம்னா அவர் நிச்சயமாக நம்மை
எல்லாவற்றிலும் சிறந்து விளங்க செய்வார். ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நம்ம விலகணும். ஆனால் இப்போ பாருங்க, இவன் என்ன செய்கிறான், ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி அவன் வெகு தூரம் போயிட்டு மறுபடியும் அவன் என்ன செய்கிறான், எதுவுமே இல்லை, அவனுக்கு சாப்பிட ஆகாரம் இல்லை, எந்த காரியத்திலையும் அவனால் எதுவுமே செய்ய முடியாமல் கடைசியில் அவன் என்ன செய்கிறான், பன்றிகளை போய் மேய்க்கிற வேலைக்கு கிடைக்கிறான். அப்போ அந்த பன்றி மேய்க்கிற வேலையின் பொழுது அவன் எவ்வளோ வசதி வாய்ப்புகளோடு இருந்தான். ஆனால் தன் தகப்பனை விட்டு பிரிந்த பின்பு அவன் பன்றி மேய்க்கிற ஒரு காரியத்தில் அவன் இறங்குறான். அதனால் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை விட்டு நம்ம பின்மாற்றம் அடைந்தால் நம்மளும் இந்த மாதிரி பன்றிகளை மேய்க்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். இன்னும் வேறு சூழ்நிலைகள் எல்லாம் வரலாம். ஏன்னா உலகத்தில் எத்தனையோ உபத்திரங்கள் இருக்கிறது, அதில் எல்லாம் சிக்கி தவிக்கலாம். அதனால் நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை விட்டு எந்த காரணத்துக்கு நம்ம பின்மாற்றம் அடையாதபடி நம்ம இருக்கோம். ஆண்டவர் இதை நமக்கு ஒரு உவமையாக, ஒரு முன் காரியமாக நமக்கு இதை தெளிவுபடுத்துகிறார். அப்புறம் பாருங்க, அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அப்போ இவனுக்கு பாருங்க, அந்த பன்றி மேய்க்கிற வேலைக்கு போயும் கூட அவனுக்கு ஆகாரம் இல்லை. அந்த பன்றிகள் தின்கிற தவிட்டனால அவன் திங்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஆசை. ஏன்னா பசி வரும் பொழுது எல்லாமே பறந்துடும். அப்போ அவன் பன்றிகளை மேய்க்கிற அந்த பன்றிகளை மேய்த்து அந்த தவிட்டை திங்கிற ஒரு சூழ்நிலை, அது மேலே அவனுக்கு ஒரு ஆசை, பற்றுதல். ஏன்னா வேறு எந்த ஒரு உணவும் அவனுக்கு கிடைக்கவில்லை. அந்த பன்றி மேய்க்கும் பொழுது அந்த தவிடு தான் அவனுக்கு அந்த இடத்துல கிடைக்கிது. அதை அவனுக்கும் யாருமே கொடுக்கவே இல்லை. உனக்கு உணவா, உனக்கு எதாவது சாப்பாடா, எதாவது தேவையா அப்படின்னு ஒருத்தர் விசாரிக்கிறவரும் இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால் அப்பேற்பட்ட தெய்வத்தை விட்டு நாம் பின்மாற்றம் அடையாதபடி நாம் என்ன செய்யணும், ஆண்டவர் சமூகத்தில் உறுதியாக நிற்கிறோம். என் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார்னு சொல்லி நம்ம உறுதியாக நிற்கணும். ஆண்டவரை விட்டு நாம் பின்மாற்றம் அடைந்தால் இந்த பன்றிகள் மேய்க்கிறதுக்கு தான் நம்மளை போக வேண்டிய சூழ்நிலை வரும். சாப்பாட்டுக்கு வழி இல்லாதபடி அந்த பன்றிகள் தின்கிற தவிட்டை திங்கிறதுக்கும் கூட யாரும் சாப்பிடணும், யாரும் விசாரிக்கணும்னு சொல்ல ஒருவருமே இருக்க மாட்டாங்க. அதனால் நம்ம ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகாதபடி. ஆனால் பிசாசானவன் என்ன செய்கிறான்னா, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலக்கி நம்மளை கொண்டு போய், இப்போ பாருங்க, இந்த இளைய மகனை என்ன செய்கிறான், ஆண்டவருடைய சமூகத்திலேருந்து தகப்பனிடத்துலேருந்து எல்லாவற்றையும் வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் அழித்து எல்லாமே முடிஞ்சு கடைசியில் எப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து நிற்கிறாங்கிறத யோசித்து பாருங்க. அப்போ அவன் பன்றி மேய்க்கிற அந்த தவிட்டு சாப்பிட்றதுக்கும் கூட ஆசையாக இருக்கிறான். அந்த இடத்துல அவனை விசாரிக்கவோ அவனை கேள்வி கேட்கவோ ஒருவருமே கிடையாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம அண்டிக் கொண்டால் அவர் நம்மை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், போக்குவரத்து மரத்தில் பாதுகாக்கிறார். எல்லா காரியத்திலும் எல்லா சூழ்நிலையும் நம்ம கைவிடாத தேவனாக இருக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க. அப்போ அவனுடைய புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். அப்போ பாருங்க, அவனுக்கு ஒரு புத்தி தெளிவு வருது. அந்த புத்தி தெளிந்த போது அவன் சொல்கிறான், தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேர் எங்கள் வீட்டில் எல்லாம் சாப்பிட்டு பூர்த்தியான சாப்பாடு கிடைக்குது, நானே இங்கே பசியாக இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி நம்ம ஒரு பாடுகளை சந்திக்கும் பொழுது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆண்டவர்கிட்ட நான் இருந்திருந்தா ஆண்டவர் என்ன எல்லாவற்றையும் என்னை பாதுகாப்பார், எல்லா காரியத்திலும் எனக்கு உதவி செய்வார், நான் இப்படி ஆண்டவரை விட்டு நான் வந்துட்டேன்னு சொல்லி அந்த புத்தி தெளிவு வரும் பொழுது தான் அவன் யோசிக்கிறான். அதே மாதிரி நம்மளும் தான் ஆண்டவர்கிட்ட எந்த விதமான பிரச்சனை போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லாதபடி தன்னுடைய சிநேகிதர்கிட்ட, தன்னுடைய தாய் தகப்பன்கிட்ட, தன்னுடைய உடன் பிறந்தவர்கிட்ட சொல்லும் பொழுது அது எந்த விதத்துலேயும் அது நமக்கு ஒரு சாத்தியமாக இருக்காது. அதே ஆண்டவரை சேர்ந்து ஆண்டவரோடு உருவாடி ஆண்டவரோடு நம்ம நடக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ பாருங்க, நான் போய் அவன் சொல்கிறான், நானும் பசி நான் சாகிறேன்னு சொல்லிட்டு நான் எழுந்து என் தகப்பன் இடத்துக்கு போய், தகப்பனே
பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இப்போ பாருங்க, பின்மாற்றம் அடைந்தவர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு சிலர் அந்த பின்மாற்றத்துக்குள்ளேயே அப்படியே மூழ்கி போயிடுறாங்க. ஆனால் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் பின்மாற்றம் அடைஞ்சாங்க கூட ஆண்டவர் விட மாட்டார். எப்படியாலும் அந்த மகனை தன்னிடத்துல சேர்த்து கொள்ளணும் அப்படிங்கிற ஆண்டவரை அந்த அன்பிலே அவர் அந்த பின்மாற்றம் அடைந்தவர்களை மறுபடியுமாக சமூகத்தில் சேர்ப்பது போல இவன் என்ன செய்கிறான், நான் என் தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டேன், எல்லா உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செஞ்சேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்டயே அறிக்கிட்டு அவன் தகப்பனை எடுத்து நான் இத்தனை கஷ்டப்பட்டு இத்தனை வேதனைப்பட்டு பன்றி மேய்ச்சி தவிடும் கூட இல்லை அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்னா உணர்றான். அவனுக்கு புத்தி தெளியுது. அந்த இடத்துல தான் நம்மளுடைய தகப்பன் வீட்டில் இருந்திருந்தால் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருந்துக்கலாம், எவ்வளோ நல்லா இருந்திருக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி அவன் உணர்றான். அப்போ ஒவ்வொருத்தரும் பாவம் செய்யும் பொழுது அதை ஆண்டவர் உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ அவன் உணராமல் இருந்திருந்தானா அவன் அந்த பன்றி தவிடு கிடைக்காம அவன் எத்தனையோ இன்னும் பல பாவங்களுக்கு அவன் அடிமையாகி கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு காலம் விட மாட்டார். அப்போ அவன் என்ன செய்கிறான், மனம் திரும்புகிறான், தன்னை தெளிவுபடுத்திக்கிறான், நான் செஞ்சது தப்புன்னு சொல்லி அவன் உணர்கிறான். அவன் உணரும்பொழுது அவன் என்ன செய்கிறான், ஆண்டவர் சமூகத்தை தேடி அவன் வருகிறான். ஆண்டவர் சமூகத்தை தேடி வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரை விட்டு விலகி போகிற பிள்ளைகள் மறுபடி வரும் பொழுது அவர் அன்போடு அணைத்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். அவர் எப்படின்னா, அவர் பாசத்தின் உறைவிடம், அவர் அன்பின் உறைவிடம். அவர் என்ன செய்கிறார், ஓடி போய் அவன் தூரத்தில் வரான். தன்னுடைய மகன் தூரத்தில் வரும்போதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டு அவன் ஓடி என்ன செய்கிறார் பாருங்க, உம்முடைய கூலிக்காரர் ஒருவனை அவன் என்ன செய்கிறான், உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன்னு அறிக்கிட்டு இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்கிறான். அவன் சொல்கிறான், எனக்கு நீங்கள் அந்த முதல் கொடுத்த அந்த இளைய மகன் அப்படிங்கிற அந்த ஒரு அந்தஸ்தை கொடுத்தீங்க, எனக்கு அந்தஸ்தும் கூட எனக்கு வேண்டாம், உங்கள் கூலிக்காரர்களில் ஒருவனா நான் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அப்போ பாருங்கள், அவன் அப்படி நினச்சிட்டு வரான். அவன் நினச்சிட்டு எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும் பொழுது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். பாருங்க, அந்த பாவியானவன் அவன் என்ன செய்கிறான், தான் செஞ்ச பாவத்தையெல்லாம் உணர்ந்து தன்னுடைய தகப்பனுடைய மகங்கிற அந்தஸ்தும் கூட எனக்கு வேண்டாம், நான் அந்த வேலைக்காரோடு நான் ஒரு வேலைக்காரனாக இருந்துட்டு போகிறேன்னு அப்போ வரான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, அந்த தகப்பன் புறப்பட்டு அவன் தூரத்தில் வரும்போதே அந்த தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தார். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து விட்டு போகிற பிள்ளைகளை ஆண்டவர் மறுபடியுமாக தன்னுடைய பக்கத்தில் கொண்டு வரும் பொழுது, அவர்கள் ஆண்டவரை தேடி வரும் பொழுது அவர் அவனை போய் கட்டி தழுவி முத்தம் கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம தவறுகள் செய்யாமல் ஒருவருமே தவறு செய்யாதும் கிடையாது, எல்லாருமே தவறு செய்ததுதான். ஆனாலும் இந்த இளையகுமாரனை போல மனம் மாறி மனம் இறங்கி மனதில் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நம்ம வந்தோமே, நம்ம இவ்வளோ பிரச்சனைக்கு உள்ளாய் நிற்கிறோமேங்கிற அந்த தெளிவு வரும் பொழுது அப்போ நம்ம ஆண்டவரை தேடி ஓடி வரணும். ஓடி வரும் பொழுது ஆண்டவர், நீ தப்பு செஞ்சிட்ட, நீ எல்லாம் முடிஞ்சுது, நீ போ, நீ வராத அப்படின்னு சொல்ல மாட்டார். ஆனால் உலக மனுஷர்கள் என்ன சொல்லுவாங்க, ஏண்டா அவ்வளோ சொத்து பத்து இருந்தது எனக்கு கொடுன்னு சொல்லி நீ வாங்கிட்டு போய் அத்தனை தொலைச்சிட்டு நீ வெறுங்கையோடு இருக்கிற, உனக்கு என்ன நாங்கள் செய்ய முடியும், நீ போ அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்னமா செய்ய, இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. அப்போ ஒவ்வொரு தடவையும் அவனை குத்தி குத்தி காமிப்பாங்க. எப்படின்னா, நீ வாங்கிட்டு போனியே, அத்தனை செலவழிச்சே, இப்போ ஒன்றும் இல்லாமல் வெறுங்கையோடு நிற்கிறையே அப்படின்னு அவனை ஒவ்வொரு காரியத்திலையும் அவனை துக்கப்படுத்துவாங்க. ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா, வாரி அணைச்சி முத்தமிட்டு கட்டி முத்தம் கொடுக்கிறாரு. முத்தம் கொடுத்தது மாத்திரம் அல்லாமல் அடுத்த வசனம் பாருங்கள், குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன்,
இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அது சொல்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை கட்டி தழுவி முத்தம் கொடுக்கும்போது அவங்க தகப்பன்ட்ட சொல்கிறான், நான் உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன், பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செஞ்சேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்போ அவன் பாருங்கள், அந்த இடத்துல அவன் தவறு செஞ்சிட்டான். செஞ்சு மனம் திரும்பி வந்து அந்த இடத்துல தன்னை தாழ்த்துகிறவனாக இருக்கிறான். எப்படின்னா, நான் உங்கள் பையன், நான் தெரியாம தப்பு செஞ்சுட்டு நான் இப்போ வந்துட்டேன், நான் உங்களுடைய குமாரன் அப்படின்னெல்லாம் அவன் எந்த இதுவும் பேசல. அவன் என்ன செய்கிறான்னா, அந்த இடத்துல தன்னை தாழ்த்துறான். எப்படின்னா, நான் எல்லா பாவமும் செஞ்சேன், நான் ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களையும் செய்தேன், அதனால நான் உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்கிறான். அப்போ அந்த இடத்துல அவன் தாழ்மையை குறிக்குது. அப்போ தாழ்மை குறிக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்லுங்க, ஆண்டவருடைய காரியத்தில் தாழ்மைப்படும் பொழுது ஆண்டவரான அவனை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அப்பொழுது அந்த தகப்பன் தன் ஊழிக்காரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரத்தையும் போடுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவத்தில் நம்ம மனம் திரும்பி நம்ம போகும்போது அவர் என்னங்கிற செய்கிறாரு, நமக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவன் கைக்கு மோதிரத்தையும் கொடுக்கிறார், கால்களுக்கு பாதரட்சையும் அவர் கொடுக்கிறார். அப்போ பாருங்கள், ஆண்டவர் விட்டு பின்மாற்றம் அடைந்து அவர்கள் தன்னுடைய புத்தி, தன்னுடைய எண்ணங்கள் தவறு என்று உணர்ந்து, அதாவது மனப்பூர்வமாக உணர்ந்து அந்த ஆண்டவரை நோக்கி வரும் பொழுது ஆண்டவர் அவனை கட்டி தழுவி முத்தம் கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவனுக்கு நல்ல உடையையும் கொடுக்கிறார், கைக்கு மோதிரத்தையும் கொடுக்கிறார், நல்ல பாதரட்சைகளையும் கொடுக்கிறார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளோ அன்புள்ள தெய்வம். மனுஷனால் இந்த மாதிரி நடக்க மனுஷனால் முடியவே முடியாது. ஆனால் ஆண்டவரோடு அண்டி, ஆண்டவரோடு உருவாடி, அவருடைய வார்த்தைகளை அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மனப்பக்குவம் வரும். ஏன்னா ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியாக சொல்லிட்டு போயிருக்கிறார், மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி. அவன் மனம் திரும்பி வரும் பொழுது அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். இப்போ இவன் தன்னை தாழ்த்தி தான் வரான். அவன் தன்னை உயர்த்தி, ஆமாம் நான் எல்லாம் செலவு பண்ணிட்டேன், இப்போ எங்கள் அப்பாட்டு போ, அவர் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி அவன் பெருமை பாராட்டாதபடி தன்னை தாழ்த்தி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்லி அவன் தன்னை தாழ்த்துக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் அவனை உயர்ந்த இடத்துல வைக்கிறார். அவனுக்கு நல்ல உடையை உடுத்துகிறார், கைக்கு மோதிரம் போடுகிறார், நல்ல பாதரட்சைகளையும் கொடுக்கிறார். அது மாத்திரம் அல்லாதபடி கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அண்டி கொண்டு அவர் அந்த மனம் திரும்பி வந்த மகனுக்கு நல்ல ஒரு உணவு கொடுக்கணும்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, கன்றை கொண்டு வந்து அடிங்க, நாம் எல்லாம் சந்தோஷமாக இருப்போம் அப்படி. அதே மாதிரி பாருங்கள் 19வது வசனத்தில், அதுபோல் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாகி இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அவன் சொல்கிறான், மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதனுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாகி இருக்கிறது என்று. அப்போ மனம் திரும்புகிற பாவிகள் நிமித்தம்தான் ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். அப்போ இவன் மனம் திரும்பி வந்தோடனே அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவனுக்கு தேவைகளெல்லாம் சந்திக்கிறார். அதே மாதிரி நாமளும் மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்தில் வரும் பொழுது அவர் நம்மை அரவணைக்கிற தேவனாக இருக்கிறார், அன்பு செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நல்ல ஒரு இதை கொடுத்து நல்ல கொழுத்த கன்றையும் அடித்து புசித்து சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்கிறார். இப்போ அவன் பாருங்க, தன்னுடைய பணங்களெல்லாம் செலவழித்தும் போது அவனுக்கு சந்தோஷமே இல்லை, சமாதானமே இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் அவன் எல்லாம் உணர்ந்து தன் தவறை உணர்ந்து தன் தகப்பனை நோக்கி வரும் பொழுதே அவனுக்கு இழந்து போன சந்தோஷம், சமாதானம் எல்லாமே அவனுக்கு கிடைக்கிது. என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அப்போ ஆண்டவர்கிட்ட மனம் திரும்புகிற பாவி நிமித்தம், அது ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. அப்போ இவன் மனம் திரும்பின பாவி,
அப்போ மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்தில் அவன் வரும்பொழுது தன் பாவங்களெல்லாம் விட்டு உதறி தன் தகப்பனை விட்டு போன பின்னே அவன் என்னென்ன காரியங்கள் எல்லாம் அனுபவித்தானோ அதை எல்லாம் அவன் யோசித்து எல்லாவற்றிலிருந்து ஒரு முடிவு வந்தான். எப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் தகப்பனிடத்துக்கு நான் போவேன் என்று அவன் வந்து தன்னுடைய தகப்பனிடத்தில் அவன் தன்னை உயர்த்தாதபடி தன்னை தாழ்த்தி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ ஆண்டவர் வந்து அவன் தாழ்மைப்படும் பொழுது ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனுக்கு ஆடைகளோ அணிகலன்களும் கைக்கு மோதிரமோ காலுக்கு பாதரட்சையும் போட்டு அது மாத்திரம் இல்லாதபடி ஒரு கொழுத்த கன்றை அடித்து எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துல இவன் சொல்கிறாரு ஆண்டவராக, இவன் வந்து மரித்தான், இவன் வந்து பாவத்தில் மரித்தான், இப்பொழுது அவன் உயிர் தெழுந்தான், அதனால் சந்தோஷமாக நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் வந்து அவர் வந்து ஊமைகள்னால நம்மக்கிட்ட எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்துருக்கிறார். ஒவ்வொன்றிலும் இந்த பைபிளை நம்ம வாசித்தோம்னா A to Z வரைக்கும் ஆண்டவர் எப்படி நடக்கணும், எப்படி போகணும், எப்படி வரணும், யார் கூட எப்படி பேசுறது என்னங்கிறதெல்லாம் திட்ட தெளிவுமாக கொடுத்துருக்கிறார். அதை நம்ம ஆராய்ந்து அறியும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஒன்றும் கூட பொய்யாகாது. அவர் பொய்யுறியாத தேவன். அவர் சொன்னது தான், அவர் கட்டளையிட்டு தான். அதனால் நம்ம இந்த வார்த்தைகள்லாம் படித்து இதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டு நாளை தினத்தில் ஞாயிற்று நாளில் ஆண்டவரிடம் எனக்கு இதெல்லாம் தெரியாத ஆண்டவரேன்னு சொன்னால் அது ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன்னு கேட்டால் ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார், ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்போ நம்ம தெரியாதுன்னு சொல்கிறதுக்கே அந்த இடத்துல இடமே இல்லை. அதனால் பாவிகள், ஆண்டவரை பாவம் செய்யாதவர் உலகத்தில் யாருமே கிடையாது. அந்த பாவிலிருந்து திரும்பி மனம் திரும்பி தன்னை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அண்டிக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் எந்த காரணத்து கொண்டு நம்மை புறக்கணிக்க மாட்டார். உலக மனிதர்கள் புறக்கணிப்பார்கள், வார்த்தைகள் பேசுவார்கள், என்னமோ எல்லாம் கண்ட நாய்களெல்லாம் பேசி அவனை துன்பப்படுத்தி அவன் மனசை வந்து சமாதானம் இல்லாதபடி கெடுத்து போடுவாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் மன்னிக்கிற தேவன், எல்லாவற்றையும் மறைக்கிற தேவன், தன்னுடைய மகனை அன்போடு அரவணைத்து முத்தமிட்டு கட்டி தழுவி அவனுடைய தேவைகளுக்கெல்லாம் அவனுக்கு நல்ல உடை உடைத்து அவனுக்கு எல்லா காரியங்களும் உதவி செய்து அவனுடைய சாப்பாடும் கூட நல்ல கொழுத்து கன்றை அடித்து அவனுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்து எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால் அந்த பாவச்சேற்றிலே விழுந்தவங்க இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த பாவத்திலிருந்து நான் விடுபட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் அண்டிக்கொள்வேன் என்று அண்டிக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அப்பேற்பட்ட தெய்வம் எந்த உலகத்தில் நம்ம ஏசாமி தவிர வேற எந்த தெய்வமும் தெய்வம் அல்ல. ஆண்டவர் ஒருவர் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு தேவன். அந்த தேவனை அண்டிக் கொண்டால் நம்மளுடைய பிரச்சனைகள், பாடுகள், துக்கங்கள், துயரங்கள் என்ன வந்தாலும் சரி எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க அவர் ஒருவருக்கு அதிகாரம் உண்டு. நம்முடைய ஜீவனை எடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு, கொடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. அப்பேற்பட்ட தெய்வத்தை நாம் தெய்வமாக கொண்டதினால் நாங்கள் பாக்கியவான்களாக ஒவ்வொரு பாக்கியவான்களாக இருக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஆண்டவரை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஏதோ மனுஷன் கிள்ளி தான் கொடுப்பான், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அள்ளி அள்ளி கொடுப்பார், கூடவும் கொடுப்பார், கூட நிறையாவும் கொடுப்பார். அதனால் என்ன தப்புகள் செய்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்தில் மன்னித்து ஆண்டவரோடு ஒப்புரவாகி உறவாடும் பொழுது ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட ஆண்டவரை நாம் எந்த காலிலும் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையிலும் மறக்காதபடி அவரை அண்டிக் கொள்ளும்போது நம்முடைய தேவைகளை அனைத்து சந்திக்க அவர் ஆண்டவர் உதவி செய்வாராக. அப்படியாக ஆண்டவரை இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாக கூட ஜெபிக்கிறோம். அப்படியாக எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். God bless you.